சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இக்காப்பியத்தின் தலைவியான கண்ணகி தன் கணவன் கள்வன் அல்ல என்பதை மன்னனுக்கு உலகோருக்கு உணர்த்த இதோ வருகிறார். The right side. Not the putting sticks.
அம்மா அம்மா உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் கணவனின் தலைமோல் உங்கள் தலைகளையும் தோக்க வைக்கின்றேன். உங்கள் நீதி போனதா, நேர்மை போனதா, வானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனைவி அணிந்திருக்கும் சிலம்புகளில் பரல்கள் முத்துக்களா, மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் ஒற்றை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அங்கே பார்க்கலாம். தேவி, உனது சிலம்பை இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் மடைக்கும் இரத்த துளிகள். பாண்டியா, இரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறப்போரின் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? உண்மையான தீர்ப்பை கூறுங்கள். பாண்டியமன்னா, உன்னுடைய நீதி வலுவான தன்மையை பார்த்து தமிழகம் தலை குனிந்து நிற்கின்றது. தலை குனிந்து நிற்கின்றது. உனது வீரம் அங்கே, உனது கம்பீரம் அங்கே. உனக்கு சங்கோல் எதற்காக? கோவையில்லை. உனக்கு மணிமுடி எதற்காக? கோவையில்லை. உனக்கு மண்கொற்ற குடை எதற்காக? கோவையில்லை. அடி, நன்றாக அடி. என்னை காலமெல்லாம் அள வைத்த பாதகனே அழு. காதலனே, கண்ணாளனே, என் கண்ணிறைந்த கணவனே, துடி துடிக்க கொஞ்சம் காதலனே அழு. கணவன் கல்வன் அல்ல. அவசரத்தில் கொண்டு வருகாண்ட ஆணையிட்ட யானை கல்வன். மகனே, என் தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா. என்னை மன்னித்து விடு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். தீ பரவட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை எரித்து விடு. எல்லாம் அழியட்டும். கூட கோபுரங்கள் குட்டிச் சோறாகட்டும். ஆடல் அரங்கம் அனைத்தும் தூள் தூளாகட்டும். என் கணவன்